இலங்கையில் 2 மில்லியன் தொடக்கம் 3 மில்லியன் வரை தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விலங்குகள் நலச்சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதனால் வருடந்தோறும் கிட்டத்தட்ட 2,50,000 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதா. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான விஷயம். இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுல பாதிப்படையும். இந்த விஷயம் ஏற்கனவே இந்தியாவில் நடந்தது. அதன் பிறகு மிகப்பெரிய விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டது. அதே நிலைமை இப்பொழுது இலங்கையில் உருவாகி இருக்கிறது. இலங்கையுடைய மொத்த சனத்தொகை இருக்கின்றது தானே, அதில் 8 மனிதர்களுக்கு ஒரு தெருநாய் வீதம் இருப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போற நேரம் மனிதர்களை விட தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது வெறுமனே விலங்குகள் நலக்காப்பகங்கள் அமைச்சு இதை சரி செய்ய முடியாதாம். அதே சமயத்துல இந்த தெருநாய்களுக்கு ஊசி போடுறதுக்காக 100 மில்லியன் ரூபாயும் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 600 மில்லியன் ரூபாய் இந்த தெருநாய் மூலம் கடிபடுறாங்க தானே, அவங்களுக்கு ஊசி போடுறதுக்கும் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. ஆனால் இந்த செலவு, இந்த பணம் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பதுதான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுது பார்க்கலாம்.